தமிழ் பட உலகத்துல தமிழ்நாட்டு பெண் யாருமே பிரபல கதாநாயகியா இல்லையே அப்படின்ற ஆதங்கம் ஏறக்குறைய எல்லா பட அதிபர்களுக்கும் டைரக்டர்களுக்கும் இருந்துட்டு வருது. இந்த ஆதங்கத்தை போக்கும் வகையில ஆஜராகி இருக்காங்க இந்துஜா. இவங்க வேலூரை சேர்ந்த தமிழ் பெண். ஏற்கனவே மேயாதமான் மெர்க்குரி அப்படின்னு படங்கள்ல நடிச்சிருக்காங்க. மணிரத்னம் டைரக்ஷன்ல உருவாகி இருக்க படம் செக்கச்சிவந்த வானம். இந்த படம் செப்டம்பர் 28 ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு அதிகாரப்பூர்வமா அறிவிக்கப்பட்டிருக்கு. ஆண்ட்ரியா படங்கள்ல நடிக்க தான் நிபந்தனை விதிக்கிறதா அந்த தகவலை திட்டவட்டமா மறுத்திருக்காங்க. வெங்கட் பிரபு டைரக்ட் பண்ண போற மாநாடு அப்படின்ற படத்துல நெகட்டிவ் கேரக்டர்ல நடிக்க போறாராம் சிம்பு. கடந்த சில மாதங்களாகவே டோலிவுட் கோலிவுட் பிரபலங்கள் மீது ஆபாச புகார் சொல்லி பரபரப்பை ஏற்படுத்தின நடிகை தான் ஸ்ரீரெட்டி. இப்போ அவங்க சோசியல் மீடியால கீகி சேலஞ்ச் வீடியோ வெளியிட்டு இருக்காங்களாம். ஸ்டுடியோ கிரீன் நிறுவனத்தோட அடுத்த படம் தேவராட்டம். கொம்பன் உள்ளிட்ட பல படங்களை டைரக்ட் பண்ண முத்தையா டைரக்ஷன்ல உருவாகிற இந்த படத்துல கௌதம் கார்த்திக், மஞ்சிமா மோகன் உள்ளிட்ட பலர் நடிக்கிறாங்க. இந்த படத்தோட படப்பிடிப்பு ஒரே கட்டமா மதுரையில எடுக்க திட்டமிட்டிருக்காங்களாம். சண்டைக்கோழி 2 படத்தோட ஷூட்டிங் முடிஞ்சதை அடுத்து படக்குழுவினர் 150 பேருக்கும் 1 கிராம் கோல்டு காயின் வழங்கியிருக்காங்க கீர்த்தி சுரேஷ். ஒரு பெரிய கான்ட்ரவர்சிக்கு உள்ளான லக்ஷ்மி அப்படின்ற ஷார்ட் பிலிமை டைரக்ட் பண்ணவர் தான் சர்ஜூன். இவருடைய டைரக்ஷன்ல சத்யராஜ், வரலட்சுமி சரத்குமார் இப்படி பலர் நடிப்புல உருவாகிட்டு இருக்க படம் தான் எச்சரிக்கை, இது மனிதன் நடமாடும் இடம். இந்த படம் ஆகஸ்ட் 24 ரிலீஸ் ஆம். AR முருகதாஸ் டைரக்ஷன்ல விஜய் நடிச்சிட்டு வர சர்க்கார் படப்பிடிப்பு இறுதி கட்டத்தை எட்டியிருக்கு. ஒரே ஒரு பாடல் காட்சி படமாக்க படக்குழுவினரோட அமெரிக்கா புறப்பட்டாரு விஜய். ஒரு சில காட்சிகள்ல நடிச்சாலும் ரசிகர்களோட நினைவுல நிற்கும் காட்சிகள்ல நடிக்கணும் அப்படின்றத நான் விரும்புறேன். அப்படிப்பட்ட படங்கள் மட்டுமே நான் சம்மதிக்கிறேன் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க டாப்ஸி. பாலாஜி மோகன் டைரக்ஷன்ல தனுஷ், சாய் பல்லவி நடிப்புல உருவாகிட்டு வந்த மாரி 2 படத்தோட ஷூட்டிங் ஃபுல்லா முடிஞ்சிருச்சு அப்படின்னு படக்குழு அறிவிச்சிருக்கு. மதத்தோட பெயரால அரசியல் செய்யாதவர் கருணாநிதி. அவருடைய வாழ்க்கை வரலாறு படத்துல நடிக்க ஆசைப்படுவதா நடிகர் பிரகாஷ் ராஜ் தெரிவிச்சிருக்காரு. செல்வராகவன் டைரக்ஷன்ல NGK படத்துல நடிச்சு வர சூர்யா அந்த படத்துல MLA-வா நடிச்சிருக்காராம். நடிகர் சங்கத்துல நடிகர் திலீப்பை திரும்பவும் சேர்த்ததுக்கு எதிரா மோகன்லால விமர்சனம் செஞ்சதால தனக்கு பட வாய்ப்புகள் மறுக்கப்படுவதா நடிகை ரம்யா நபீசன் சொல்லியிருக்காங்க. பிரபல நடிகரும் முன்னாள் ஆந்திர முதல் மந்திரியுமான NT ராமராவ் வாழ்க்கை வரலாறு படத்துல சந்திரபாபு கதாபாத்திரத்தில் நடிக்கிறது தனக்கு பெருமையா இருக்கு அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு நடிகர் ராணா.